மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேச சபை மீண்டும் தமிழரசு கட்சி வசமானது. மட்டக்களப்பு மண்முனைப்பற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான புதிய தவிசாளராக மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் காத்தலிங்கம் செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தவிசாளர் பதவிக்கு தெரிவு செய்வதற்கான கூட்டம் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி மற்றும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆகியோர் பிரசன்னத்தில் சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது புதிய தவிசாளருக்கான முன்மொழிவினை உள்ளூராட்சி ஆணையாளர் கோரினார். இலங்கை தமிழரசு கட்சியின் மண்முனை பெற்ற பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் காத்தலிங்கம் செந்தில்குமார் முன்மொழியப்பட்டார். தவிசாளருக்கான வேறு தெரிவுகள் இன்மையால் ஏகமனதாக மண்முனை பற்றின் தவிசாளராக செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டார். பிரதேச சபையின் உப தவிசாளருக்கான பதவியானது தற்போது வரிதாக்கப்பட்டுள்ளமையினால் மீண்டும் குறித்த பதவிக்கான வெற்றிடத்திலே வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படும் என உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். முன்னர் தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் மாணிக்கராஜா அண்மையில் காலமாகியதன் காரணமாக இந்த புதிய தவிசாளர் தெரிவு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய தவிசாளர் தெரிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். தெரிவு செய்யப்பட்டார். துரதிருஷ்டவசமாக அவர் எங்களை விட்டு இயற்கையின் காரணமாக பிரிந்து சென்றது பிறகு அவர் மரணித்ததற்கு பிறகு புதிய தவிசாருடைய தெரிவுக்கான ஒரு வெற்றிடம் வந்ததாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய ஆணையாளர் அறிவித்தல் ஒன்று அறிவித்திருந்தார். நான் காத்தலிங்கம் செந்தில்குமார், இலங்கை தமிழரசு கட்சியில்